போட்டிருக்கேன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் நான் ஓட்டு போட்டிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து இது போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஓட்டுக்கு வந்துட்டு எனக்கு இல்லை, என் பொண்ணுக்கு இல்லை, பையனுக்கு கிடையாது. ஆனால் இறந்து போனவங்க பேரெல்லாம் ஓட்டு லிஸ்ட்டில் இருக்குது. எங்களுக்கு இதை விட்டு போகிறதே எங்களுக்கு உயிரை பறி கொடுத்த மாதிரி தான் சார் நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மாஞ்சோலை, கக்காச்சி, ஊத்து, நாலுமுக்கு ஆகிய எக்ஸ்டேட் பகுதிகள் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு சிங்கம்பட்டி ஜமீன் கட்டுப்பாட்டில் இருந்தன. இந்த பகுதிகள் 1929ஆம் ஆண்டு தி பாம்பே பர்மா டிரேட்டிங் கார்ப்பரேஷன் எனப்படும் பிபிடிசி நிறுவனத்திற்கு 99 ஆண்டுகள் குத்தகைக்கு விடப்பட்டன. இந்த குத்தகை காலம் 2028ஆம் ஆண்டுடன் நிறைவடைகிறது. இந்த பகுதி களக்காடு முண்டத்துறை புலிகள் காப்பகத்தில் வருவதால் தேயிலை எஸ்டேட் நிறுவனம் கடந்த ஆண்டு தொழிலாளர்களுக்கு திடீரென விருப்பு ஓய்வு திட்டத்தை அறிவித்தது. இதனால் தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்தனர். இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மறுவாழ்வு வசதிகளை செய்து தரும் வரை தொழிலாளர்களை வெளியேற்றக்கூடாது என உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. தற்போது சுமார் 300 குடும்பத்தினர் மாஞ்சோலை, கக்காச்சி, ஊத்து, நாலுமுக்கு ஆகிய 4 இடங்களில் வசித்து வருகின்றனர். இதில் பெரும்பாலானோர் வாழ்வாதாரத்திற்காக மலையை விட்டு கீழே இறங்கி விடுவதால் சுமார் 60 குடும்பத்தினர் மட்டுமே அங்கு நிரந்தரமாக வசித்து வருகின்றனர். இந்த தொழிலாளர்களை எப்படியாவது வெளியேற்றும் நடவடிக்கையில் எஸ்டேட் நிர்வாகம் ஈடுபட்டு வருவதால் அவர்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் தேர்தல் ஆணையத்தின் SIR கணக்கெடுப்பு விவகாரம் மற்றொரு ஊதாகர பிரச்சனையாக இம்மக்களுக்கு வெடித்துள்ளது. அதாவது மாஞ்சோலை பகுதியில் உள்ள 5 வாக்குச்சாவடிகளில் சுமார் 1906 வாக்குகள் உள்ளன. தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி இங்குள்ள மக்களிடம் SIR படிவங்கள் பெறப்பட்டு ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டன. மொத்தம் 1182 விண்ணப்பங்கள் BLOக்கள் மூலம் பெறப்பட்டு அத்தனை பேரின் விவரங்களும் மொபைல் ஆப்பில் பதிவேற்றம் செய்யப்பட்டன. ஆனால் 60 குடும்பம் மட்டுமே வசித்து வருவதாக அரசு கூறி வரும் நிலையில் எப்படி 1182 விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டன என்று அரசியல் கட்சியினர் கேள்வி எழுப்பினர். இதனையடுத்து சப் கலெக்டர் தலைமையில் அங்கு நடத்திய ஆய்வில் மாஞ்சோலையில் 45 வாக்காளர்களும், நாலுமுக்கு மற்றும் கக்காட்சியில் 38 வாக்காளர்களும், ஊத்து பகுதியில் 10 வாக்காளர்களும் என மொத்தமே 93 வாக்காளர்கள் மட்டுமே அங்கு வசிப்பது தெரிய வந்துள்ளது. ஆனால் 1182 பேருக்கு எப்படி விண்ணப்பங்கள் கொடுத்தீர்கள் என்று, குறிப்பாக பாகம் எண் 102இல் ஒருவர் கூட இல்லாத நிலையில் அங்கு 63 வாக்காளர்களின் விவரங்களை எப்படி பதிவேற்றம் செய்துள்ளீர்கள் என்றும் சப் கலெக்டர் BLOக்களுக்கு நோட்டீஸ் அனுப்பினார். இதற்கு விழாவாரியாக BLOக்கள் விளக்கம் அளித்தனர். அதாவது BLOக்கள் விண்ணப்பம் கொடுக்க சென்றபோது வீட்டில் ஆள் இல்லாத நபர்களுக்கும் சேர்த்து பக்கத்து வீட்டில் விண்ணப்பத்தை கொடுத்துவிட்டு சென்றுள்ளனர். எனவே அங்கிருந்து மலைக்கு கீழே குடிபெயர்ந்த நபர்களும் இந்த விண்ணப்பத்தை பெற்று அதில் மாஞ்சோலை முகவரியிட்டு நிரப்பி கொடுத்துள்ளனர். இதனால்தான் அங்கு 1182 வாக்காளர்கள் விவரங்கள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எனவே 1182 பேரில் 93 பேரை தவிர மீதமுள்ள அனைவரது பெயர்களையும் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர்களை நீக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதே சமயம் மாஞ்சோலை மலையில் வாழ்வாதாரம் இல்லாததால் தான் கீழே சென்று வருகிறோம் என்றும் இன்னும் தங்கள் உடைமைகளை காலி செய்யவில்லை என்றும் சொல்லும் மாஞ்சோலை மக்கள் விண்ணப்பித்த அனைவருக்கும் மாஞ்சோலையிலேயே வாக்குரிமை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கடைசி எலெக்ஷனாக பார்க்குறது எனக்கு மனசு கஷ்டமாகவே இருக்குது. சரிங்களா, நம்ம இது கிட்டத்தட்ட எனக்கு இப்போ 47 வயசு ஆகுது. நான் 18 வயசுலேருந்து நான் ஓட்டு போட்டிருக்கேன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் நான் ஓட்டு போட்டிருப்பேன். இப்போ லாஸ்ட்டாக இது போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ரெண்டாவது பிறந்து வளர்ந்த பூமியை விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறது ஒரு சங்கடமாகவும் இருக்குது. இது என்ன, இதில் எடுத்து நடத்துறதுக்கு யாருமே முன் வரலை. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளில் நாங்கள் வெளியே போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கோம். இப்போது கரண்ட்டுலாம் பிரச்சனை கிடையாது. 3 மாதம் ஆச்சு ரேஷன் பொருள் கொடுத்து. இதுக்கடையில் ஒரு 93 பேருக்கு மட்டும்தான் இங்கே ஓட்டு, பாக்கி உள்ளவங்கலாம் இது பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் பேப்பர் நியூஸு, டிவி நியூஸு இதை தான் பார்த்துட்ருக்குறோம். இங்கே எங்கள் பேப்பர் வராது, டிவி நியூஸில் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி அவ்வளோ நிலைகள் கீழே நடந்துகிட்டு வச்சுட்டு இருக்கு அப்படின்ட்டு. இது யாரோட தூண்டுதலில் நடக்குங்கிறது நமக்கு தெரியாது.
இருந்தாலும் இந்த அரசாங்கம் சரி, எங்களுக்காக கோரிக்கை கொடுக்கும் கட்சிக்காரங்களும் சரி, எங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சாங்கன்னா நாங்கள் நல்லாயிருப்போம். அப்படிங்கும்போது இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு இங்கே ஓட்டுரிமை கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குழந்தைகளின் கல்வி மற்றும் வயிற்று பிழைப்புக்காக அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி பகுதிகளில் வாடகைக்கு அறை எடுத்து தங்கியுள்ளோம் என்று கூறும் தொழிலாளர்கள் தங்கள் உடைமைகள், ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை அனைத்தும் மாஞ்சோலை முகவரியில்தான் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். விடுமுறை நாட்களில் பிறந்து வளர்ந்த இடமான மாஞ்சோலைக்கு சென்று விடுவோம் என்றும், மாஞ்சோலையில் ஏற்கனவே இருந்த 5 வாக்குச்சாவடிகளும் அங்கேயே தொடர்ந்து இயங்க வேண்டும் என்றும், தங்கள் அனைவருக்கும் மாஞ்சோலையிலேயே வாக்குரிமை வழங்க வேண்டும் என்றும் தொழிலாளர்கள், பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓட்டுக்கு வந்துட்டு எங்களுக்கு எனக்கு இல்லை, என் பொண்ணுக்கு இல்லை, பையனுக்கு கிடையாது. ஆனால் இறந்து போனவங்க பேரெல்லாம் ஓட்டு லிஸ்ட்டில் இருக்குது. 2002 உள்ளதை வந்துட்டு கேட்காங்கங்கிறப்போ 2002 உள்ளது வந்துட்டு நாங்கள் அப்போ வந்துட்டு இங்கேருந்து காக்காச்சி காடு, நாலுமுக்கு காடு வந்து நடந்து போய் தான் நாங்கள் வேலைக்கு போயிருக்கு. நாங்கள் போனதுக்கப்புறம் வந்து இங்கே யாரும் கணக்கு எடுக்க வந்திருந்தாங்கன்னா எங்களுக்கு தெரியாது வந்துச்சு. அதனால் இப்போ அதுலேயும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. பிறந்து வளர்ந்து நாங்கள் 60 வயசு வரைக்கும் இங்கே கஷ்டப்பட்டுட்டு நான் இப்போ வந்து விஆர்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு 2021 ஜூலை 30 வேலைக்கு போன இடத்துல வந்து பண்ணி தூக்கி போட்டு கால் போயிடுச்சு, கை ஜாயிண்ட்டும் போயிடுச்சு. இப்போ காலில் பிளைட்டு வச்சுருக்கு, கையில் 2 கம்பி வச்சுருந்தது, அதை எடுத்தாச்சு. கம்பெனியில் எந்த நஷ்டம் எதுவுமே எனக்கு கொடுக்கல வந்துட்டு. இப்போ அதை பற்றி நாங்கள் கேட்டாலுமே அவங்க வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்பியிருக்கோம், ஆனால் அவங்க எதுவும் தகவல் சொன்னால் தான் நாங்கள் வந்து இது பண்ண முடியும்னு தான் சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு அதனால் வந்துட்டு இப்போ என்ன நீங்கள் இங்கே மாஞ்சோலையிலே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாஞ்சோலையில் ஆள் கிடையாது, அதனால் இங்கே இப்போ ஓட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரேஷன் வந்து நாங்கள் 3 மாதமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. வந்துட்டு ரேஷன் 3 மாதமாக எங்களுக்கு வாங்கவே இல்லை, கொடுக்கவே இல்லை. ரேஷன் கடையே திறக்கல, லோடு இறக்கி கொண்டு வந்து வச்சதெல்லாம் இதில் தான் இருக்குது. இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. வந்துட்டு எங்களுக்கு வந்து லீப் வந்து 28 வேற தான் வந்துட்டு லீப் வந்துட்டு. ஆனால் இவங்க கொடுக்குற நெருக்கடியை பார்க்கும்போது எங்களை அதுக்கு முன்னாடியே எங்களை கீழே இறக்கணுங்கிற குறிக்கோளில் இருக்காங்க. ஆனால் அது எப்படிங்கிறது தெரியல. அவங்களுக்கு தான் அந்த இது பண்ணிதாங்க வந்துட்டு கடைசி தேர்தலானா நீங்கள் முயற்சி பண்ணுன்னா எங்களுக்கு அடுத்த தேர்தலுக்கு இங்கே இருக்கிறது வாய்ப்பு தேடி தந்தால் நல்லது வந்துச்சு. அதுதான். அதே மாதிரி மகளிர் உதவித்தொகை வந்துட்டு இப்போ தொடக்கத்தில் இருந்தே கிடையாது. ஏன்னா அது இங்கே உள்ளவங்க தான் வந்து அதையும் சொல்லிட்டாங்க, உங்களுக்கெல்லாம் கிடைக்காது. பொண்ணு வந்துட்டு கவர்மெண்ட் அவள் இருக்காங்கிறதுனால வந்துட்டு அவள் கல்யாணம் பண்ணி போயாச்சு, அதை என் கணக்கில் சேர்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காது அப்படின்ட்டாங்க. நானும் எவ்வளவோ மனுவில் கொடுத்து பார்த்துட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால சரி இனி அதோட விட்டுருவோம் அப்படின்ட்டு அதோட விட்டுட்டேன். நான் எங்களுக்கு இதை விட்டு போகிறதே எங்களுக்கு உயிரை பறிவுறுத்த மாதிரி தான் சார் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். பிறந்து வளர்ந்ததே எல்லாருமே இங்கே தான். இது வந்து இப்போ 2025 இப்போ நாங்கள் ஓட்டு போடுறோம். இதுக்கு பிறகு 29 ஓட்டுனா அது வெளி இடத்துல போய் போடுறது எங்களுக்கு கஷ்டம்தான், மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இந்த இடத்த விட்டு நாங்கள் பிறந்து வளர்ந்த இடத்த விட்டு எங்களை காலி பண்ணுறதே எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது.